ஜனங்க இருக்கிறாங்க, உடனே இவர் ஆவிக்குரிய தகப்பன் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறேன், இவர் தான் என்னுடைய ரோல் மாடல் இல்லை. அவர் இன்னைக்கு கூட்டம் இருக்குது, அவர் பக்கத்தில் நிறைய காசு கொடுக்குறாரு, அவர் தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இல்லை. இன்றைக்கி திரும்ப சொல்கிறேன், ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், என் தகப்பனுடைய வம்சம் எம்மாத்திரம். யோசிச்சு பாருங்கள், நம்முடைய ஜாதியோ நம்முடைய பின்னணியோ நம்ம அம்மா அப்பா யார் ஹைலி குவாலிஃபைடா புரியுது உங்களுக்கு? நீங்கள் ஸ்கூலில் இந்த தனியார் பள்ளியில் படிப்பதற்கு, ஆங்கில வழி கல்வி படிப்பதற்கு அப்பா அம்மா டிகிரி ஹோல்டராக இருந்திருக்கணும். இதை விட்ட தனியார் பள்ளிகளில் பிள்ளைகள் அட்மிஷனே இல்லை. யோசித்து பாருங்கள், படிக்கணும்னு படித்தேன். அந்த காலத்தில் ஒரு நபர் சம்பாதித்து அந்த பையன் டாக்டர் ஆக்கினாராம். இன்றைக்கி தாயின் தகப்பனை சம்பாதிச்சு எல்கேஜியில் சேர்க்குறாங்க. இப்போது ஒரு மனிதனுடைய சம்பாத்தியம் அவன் டாக்டர் படிக்க வைப்பதற்கு போதுமானதாக இருந்தது. இன்றைக்கி 2 பேர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்கேஜி சேர்க்கிறது தான் போதுமானதாக இருக்கிறது. இதுதான் இன்றைய வாழ்க்கை. சம்பந்தம் இல்லை. ஆனால் அதில் இதுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் பாருங்கள், நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், என் தகப்பனுடைய வம்சம் எம்மாத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உன்னால் உன் குடும்பம், உன் வம்சங்கள், உனக்கு முந்தின உன் பிந்தின, யோசித்து பாருங்கள். நான் சொல்ல முடியும், என்னால் என் குடும்பம், என் பெற்றோர், என் சகோதர சகோதரிகள், என் பிள்ளைகள். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஐ ஒபேட் ஹிம். அவர் கீழ்ப்படிந்ததினாலே, அவருக்கு ஏற்றவனாக இருந்ததினாலே, அவர் சித்தம் செய்ததினாலே. ரொம்ப கடினம், சவால்கள், போராட்டங்கள், ஏளனங்கள், பயம் ஒரு பக்கம், அதாவது என்ன ஆகுமோ, சுதப்பிடுமோ. இந்த வேலையை விட்டு வரும்போது, ரயில்வேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், விட்டு வரும்போது வாழ்க்கை சொதப்பலாகிடுமோ, உள்ள கீழே போயிடுவோமோ, இந்த இயக்கத்தை வெளியே வரும்போது நல்ல 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 பொசிஷனில் இருந்தேன், உள்ளே போயிடுவோமோ, அதை விட்ட ஒன்றிலாம் ஆகிடுவோமோ. இல்லை, தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்யும்போது தேவன் உயர்த்துவார். ஆனால் ஒன்று தெரியணும், உங்கள் சுயசித்தப்படி அல்ல, சுய விருப்பத்தபடி அல்ல. அவன் சொல்லுகிறான், என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம். அடுத்தபடியாக 27ஆம் வசனம், இஸ் அ வேலியன்ட் மேன். 27ஆம் வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். வசனம் சொல்லுகிறது 27, யுத்தம் நடந்தது, போராட்டம் நடந்தது, பாடுகள் இருந்தது. 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டி கொண்டு போய் பெலிஸ்தியரின் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மறுமனாகும்படிக்கு